இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னார், ஷாக் அடிக்குது. எப்போ? கரோனா டைம்ல அங்கே மின் கணக்கெடுப்பு நடத்த முடியாத சூழலில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஷாக் அடிக்குது என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்போ அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஷாக் அடிக்காது, எங்களுக்கு தான் அடிக்குது ஷாக். மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது, ஏழை மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது. சாதாரண குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தான் மிகப்பெரிய ஷாக் அடிக்குது. அதனால இதை முதலமைச்சர் திரும்ப பெறணும். இது ஏதோ ஒரு சென்னையில் அடையாளமாக தான் நாங்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் பாட்டாளி கட்சி வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம், மக்களை திரட்டி நடத்துவோம். மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக தமிழக அரசு தானாக இவர்கள் அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், அதை அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும்.